ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னோடய சன் பர்த்டேக்காக நாங்கள் ஒரு ரெசார்ட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே போய் செலிப்ரேட் பண்ண டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரிசப்ஷனில் எல்லா ஃபார்மாலிட்டி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ எங்களோட ரூமுக்கு தான் வாக் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இது என்ன ரெசார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாஜ் ஃபிஷர்மேன் கர்வ் கோவளமில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் எங்களோட ரூம். இது நாங்கள் ஜஸ்ட் 4 மெம்பர்ஸ் மட்டும் போயிருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ரூமில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ நீட்டாக அப்படி க்ளீனாக இருக்குது. ஸோ சுவிச்சஸ்லாம் எங்கேருந்து எந்தெந்த இடத்துல லைட் எரியுதுன்றது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. எடுத்த உடனே ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல மிரர் தான் இருந்தது. வார்ட்ரோப்பில் மிரர் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ வீடியோ எடுக்கும்போது நான் என்னோடய ஃபேஸ் வரக்கூடாதுன்ட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு லிவிங் ஏரியா, பெட் போட்டிருக்க இடத்துல என்னென்ன ஃபர்னிச்சர்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தனியாக சிங்கிள் சீட்டர் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு டீபாய், தென் நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. நார்மலாக எல்லா ரூம்லேயுமே இது இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெட் பக்கத்துலேயே ஒரு குஷனும் இருக்குது. ஸோ இங்கே இந்த சைடில் மிரர் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா 3 சீட்டர் குஷன் ஒன்று இருக்குது, டீப்பாய் இருக்குது. ஸோ இந்த பெட்டு ஒட்டினாப்லேயே இது இருக்குது. ஸோ எதுக்காக ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்ற டீட்டெயில்ஸும் முன்னாடியே அவங்க கேட்டதுனால அவங்க செலிப்ரேஷனுக்காக கேக்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். தென் இந்த ரெசார்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருந்தது. அண்ட் தென் அங்கே ரிசப்ஷன் ஏரியா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக ஒரு இது கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட பேம்ப்ளெட் தான் இது. ஸோ டூ லிஸ்ட் என்னென்ன எழுதணுமோ அதில் எழுதிக்கலாம். இது சீட் பென்னு. ஸோ மோஸ்ட்லி இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லா பீசஸுமே யூனிக்குவாக இருந்தது. தென் இப்போ நம்ம இருக்கிற அந்த ரெசார்ட்டோட ப்ளூ பிரிண்ட் பேப்பர் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் புக் பண்ணியிருக்கிறது இந்த கர்வில் தான் இருக்கோம். ஸோ இந்த கர்வில் தான் ஒரு ரூம் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நாங்கள் ஷீகல் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் தான் எங்களுக்கு நாங்கள் இந்த ரூம் புக் பண்ணதுக்காக அங்கே ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இதை தவிர்த்து ஒரு 2 ரெஸ்டாரண்ட் இருக்குது. இட்டாலியன் ரெஸ்டாரண்ட், அதுக்கப்புறமா இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா பீச் இருக்குது. இங்கே கர்வ்லாம் இருக்குது. இங்கே காட்டேஜ் மாதிரி ரூம்ஸ் கூட இருக்குது. அது மோர் தென் 6 மெம்பர்ஸ் இருந்தால் நம்ம அதை கூட புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் அதை புக் பண்ணலாம் அப்படின்னு ஃபேமிலியோட வித்து இன்லாஸோட வர மாதிரி இருந்தால் அங்கே போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் இருக்க ஏரியா பக்கத்தில் தான் ஆக்டிவிட்டி ரூம்ஸு, தென் ஃபிட்னஸ் சென்டர்ஸ், அப்புறம் ஸ்பா அதெல்லாம் இருந்தது. ஸோ நீங்கள் இந்த ப்ளூ பிரிண்ட்டை கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மூவ் ஆன் பண்ணுறது கரெக்டாக எந்த ரோடு எடுத்து போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு தெரியும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா டோட்டலி பிளாஸ்டிக் அவாய்டட். இந்த மாதிரி பாட்டில் கொடுத்துருந்தாங்க, நல்லா சூப்பராக இருந்தது. ஸோ இங்கே 2 பாட்டில் இருக்குது. எக்ஸஸாக இங்கே 4 பாட்டில்ஸ் இருக்குது வாட்டர் கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி உட்டனில் லேம்ப்பு, இந்த பீஸ் பார்த்திங்கன்னா இந்த ஓல்டு இது மாதிரி ஞாபகப்படுத்துது. ஓகே, நம்ம இப்போ லிவிங் ஏரியா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிரர் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி வீட்டில் செட் பண்ணோம் அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருந்தேன். இங்கே ஒரு தடுப்பு மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சப்போஸ் இனி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே செட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். லேப்டாப் வச்சுட்டு ஏதாவது ஒர்க் பண்ணலாம். பக்கத்தில் இங்கே டஸ்ட்பின் இருந்தது. தென் இது பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ரூம்குள்ளே ஒரு ப்ரைவேட் குட்டி ஃப்ரிட்ஜ் இருந்தது. ஸோ அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ், அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, அதோட காஸ்ட் எவ்வளோங்கிறத இந்த மெனுவில் போட்டிருக்காங்க. நம்மளோட விஷ் தான், நமக்கு வேணும்னா அந்த இது யூஸ் பண்ணிக்கலாம், என்னென்னா நோ ப்ராப்ளம். இது எப்போவுமே காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குற திங்ஸ்லாம் இருந்தது. ஸோ நான் வாட்டர் பாட்டில் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், இந்த வாட்டர் கூட நம்ம பேமெண்ட் பண்ணணுமா அப்படின்ட்டு. இல்லை, நம்ம அதெல்லாம் பேமெண்ட் பண்ணுறதில்ல. மற்றபடி ப்ரிவிலேஜ் ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது மாதிரி இது ஏதாவது நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு மட்டும் நீ பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க.
ஸோ எப்பவுமே போல் ஒரு கிட்டன் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருந்தது. இது மேலே ஒரு கவர் போட்டு, அதாவது ஒரு பேப்பர் கவர் மூடி அப்படியே அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் தாஜ் ஹோட்டல் வந்திருக்கோன்றதுனால டாட்டா டீ காஃபி அந்த பிராண்டில் இருந்தது. ஸோ மோஸ்ட்லி நான் வந்து காஃபி அப்போவே காலி பண்ணிட்டேன் வந்த உடனே. இதெல்லாம் வந்து காம்ப்ளிமெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ரேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த சைடில் இருக்கிற பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேஷ்யூ ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா சம் ஃப்ளேவரில் வறுத்து வச்சுருந்தாங்க. இது வந்து அப்படியே ப்ளெயினாகவே இருந்தது கேஷ்யூ. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே வந்து கேஷ்யூ தான் இருந்தது. மீதி ரெண்டுத்துலேயுமே அந்த மாதிரி ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் இருக்கும். இதில் வந்து டொமேட்டோ சிப்ஸ் அண்டு சம் அதர் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது இருந்தது. கிரவுண்ட் ஃப்ளோர் ரேக்கில் காலியாக தான் இருந்தது. இது வந்து ஸ்மால் க்யூட் ஃப்ரிட்ஜ். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சம் ப்ரிவிலேஜஸ் ட்ரிங்க்ஸு, தென் வந்து some kind of chocolates and then dry fruits, nuts அந்த திராட்சை இதெல்லாம் இருந்துச்சு. நம்ம வந்து நிறைய நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ அவுட்டரில் தான் போய் நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஓவர் வியூவாக தான் வீடியோ எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு இந்த மாதிரி சேர் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம அதில் உட்காந்து ரொட்டேட் பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போன டைமில் என்னென்ன ஆக்டிவிட்டி இப்போ வந்து அடல்ட்ஸ்க்கு எங்களை மாதிரி பீப்புளுக்கு அதுக்கப்புறம் சைல்டுக்குன்னு சொல்லிவிட்டு இதில் வந்து என்கேஜாக இருக்கிறதுக்கு சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி என்னென்ன டைமில் நம்ம அது போனோன்னா நம்ம அந்த ஆக்டிவிட்டியை நம்மளும் அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு ரேக்கு. இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இருந்தது. ஸோ நான் இதை யூஸ் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு பார்த்தேன், நான் அது வேர் பண்ணலை. இந்த பாத் டப்புக்கு யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அயர்ன் பண்ணுற போர்டு, அயர்னிங் பாக்ஸ் எல்லாமே இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பாத்ரூம் ஏரியாக்குள்ளே போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டப் இருந்தது. ரொம்ப நாள் கனவு டப்பில் குளிக்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இது பண்ணியிருந்தேன். சேம் இங்கேயும் ஹேர் ட்ரையர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டவல், தென் இது என்ன சொல்கிறது, நம்ம ஃபேஸ் க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த டிஷ்யூ அது, அதுக்கப்புறமா இந்த மாதிரி டியூப்பில் கொடுத்துருந்தாங்க, பெருசாகவே கொடுத்துருந்தாங்க ஹேண்ட் வாஷர். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து திருப்பி எடுத்துகிட்டு போக முடியாது, போட்டல் பெருசு பெருசாக இருக்குது. தென் இங்கேயும் வந்து 2 கிளாஸஸ் அண்ட் தென் டவல், அப்புறம் மார்னிங்க்கு யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, அப்புறம் ஷவர் கேப்பு எல்லாமே இதில் இருந்தது. இந்த இதுவுமே பார்த்திங்கன்னா அந்த ஆர்கனைசர் டப்பாவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் நான் டப்பாலாம் எடுத்துகிட்டு வரல, ஜஸ்ட்டு இதே மாதிரி வாங்கணும் அப்படின்னு வீட்டுக்காரர் சொல்லியிருந்தேன். இந்த ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பாடி ஷவர், அதுக்கப்புறம் சோப் எல்லாமே இருந்தது. ஸோ இதுதான் அந்த டப்பாவில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஃபேஸ் க்ளீன் பண்ணுறது. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷவரும் இருந்தது. நல்லா இந்த மாதிரி டோர், ஸ்லைட்ஸ் டோர் போட்டு பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, நம்ம வந்து ஒரு ஓவரால் ரூமு ஃபுல்லாகவே வந்து ஒரு ரூம் டூர் போட்டாச்சு. ஸோ எமர்ஜென்சி எக்ஸிட் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ நான் இந்த மாதிரி சுவிட்ச் இருந்ததுன்னா எது லைட்டாக அது என்ன ரூமுக்கு எதுன்றது அடிக்கடி போட்டு கொஞ்சம் நான் வந்து ரிமெம்பர் பண்ணிப்பேன். அதுதான் வந்து நமக்கு நைட் யூஸ் ஆகும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என் பையன் தூங்கவே மாட்டான். ஸோ அவருக்கு பர்த்டேக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அவனுக்கு வந்து April 10th அப்போ பர்த்டே. ஸோ அன்றைக்கி தான் போனது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் ஏரியா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா, எனக்கு ரொம்ப அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த ரூமில் இருக்கும்போது. இப்போ கர்டன் இது பண்ணிவிட்டு இதிலேயே போட்டிருக்காங்க. நீங்கள் சப்போஸ் ஓப்பன் பண்ணி வெளியே போகிற மாதிரி இருந்தால் ஓப்பன்லேயே வைக்காதீங்க. உள்ளே இன்சிஸ்ட் ஏதாவது பூச்சி மஸ்கிட்டோலாம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் உடனே க்ளாஸ் பண்ணிவிடுங்க. ரூமை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த டோர் க்ளோஸ் பண்ணிவிடுங்க உடனே அப்படின்ட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பேக்
பேக் சைடில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் செல்ஃபீஸ்லாம் எடுக்கலாம் இந்த இடத்துல. பார்க்கவே ரொம்ப அப்படியே லைட்ஃபுல்லாக இருந்தது. அப்படியே க்ரீனரியாக இங்கே உட்காந்துருக்கலாம். நைட் ஃபுல்லாக இங்கே இது பண்ணலாம், பேசலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த கர்வாக இருக்கிற எல்லா ரூமுக்குமே வந்து இந்த மாதிரி ஓப்பனாக இந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது, ஒரே யூனிக்காக இருந்தது. இது வந்து நெக்ஸ்ட்டு ரூம், இதுதான் எங்கள் ரூம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது பாருங்களேன். பார்க்கவே ரொம்ப அழகாக அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்படியே சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் தான். நம்ம வந்து மார்னிங் வாக் போகிறது அது மாதிரி பண்ணலாம். நிறைய நம்ம வாக் போகணுன்னு இல்லை, அவங்களே வந்து இது கொண்டு வந்துடுறாங்க வண்டி. நம்ம அதில் கூட ட்ராவல் பண்ணி பக்கத்தில் என்ன இருக்குன்றது நம்ம அங்கே எங்கே போகணுன்னு சொன்னால் அங்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க. எனக்கு இந்த பூ ரொம்ப பிடிக்கும். பட் எங்கள் வீட்டுக்கார் தான், நீ கிளையே உடைக்காத, அதே உடைக்காத, அது பாரு, ஜஸ்ட்டு பார்த்துக்கோ, ஏதோ நீ பூவை கூட ப்ளக் பண்ணாத அப்படின்ட்டாரு. பாருங்கள் நிறைய கைண்ட் ஆஃப் செடிஸ்லாம் இருந்தது. அப்படியே நம்ம இறங்கி நம்ம ரூம் விட்டு வெளியே வந்தோன்னா இந்த மாதிரி பார்க் ஏரியா இருக்குது. இது வந்து ரூம் பேக் சைடு, ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து நம்ம வாக் பண்ணி ஒரு நம்ம அந்த ப்ளூ பிரிண்ட் பார்த்தேன் இல்லைங்களா. ஸோ இந்த வே எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் போகிற லைன் நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து என்னோடய ரூம் எதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்குள்ள முன்னாடி உள்ளே போயிடுறேன். ஓகே, நான் வந்து கவர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு கிட்ஸு ப்ளேயிங் ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால தான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ் ஏரியா ரூம் போட்டிருந்தது. ஸோ நம்ம இது வழியாக இறங்கி போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ப்ளேயிங் செஷன் ஏரியா போயாச்சு. ஸோ இது கிட்ஸும் யூஸ் பண்ணலாம், பெரியவங்களும் வந்து கேரம் அந்த மாதிரி நிறைய இதில் இருந்தது. ஸோ நான் வீடியோவில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நம்ம ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், செஸ் போர்டு இருக்குது, இந்த இது பண்ணுறது இருக்குது நிறைய. அதாவது வந்து என்கேஜாகவே வச்சுருக்காங்க. நம்ம வந்து ரூமில் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு இல்லை. இந்த மாதிரி ப்ளேயிங் ஏரியாவில் பேட்மிண்டன், தென் வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ் அந்த குட்டீஸ் விளையாடுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டீஸ் கார்னர் இருந்தது. போனவொடனே ஒரு இங்கே உட்காந்துட்டு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே வந்து நாங்கள் மோஸ்ட்லி ஒரு 1.5 hours கிட்டே இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். 2 பேரும் ரொம்ப ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ரிங்ஸு அதெல்லாம் போட்டிருந்தது. இங்கே பக்கத்துலேயே ஃபிட்னஸ் சென்டர் அதெல்லாமே இருந்தது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு கேம் இருந்தது. பட் நான் அதில் போகலை. அந்த ரூமில் இருந்தது, உள் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் வச்சு தட்டுவாங்க இல்லைங்களா, அது இருந்தது. நான் அதுக்கு போகலை. அந்த ப்ளே உங்களுக்கு விளையாட தெரிஞ்சால் நீங்கள் போய் ப்ளே பண்ணுங்க அப்படின்னாங்க. பட் நாங்கள் இவங்க 2 பேரையுமே கான்சன்ட்ரேட் பண்ணதுனால நான் அதுக்குள்ளே போகல. ஸோ தட் நான் அந்த ஓவரால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா இவங்க வந்து இங்கே குட்டி குட்டி திங்ஸ் நிறைய இருக்குது இல்லைங்களா. ஸோ ஏதாவது வந்து ப்ரோக் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படி சொல்லிவிட்டு இவங்க கூடயே இருந்துட்டேன். ஸோ இவர் தான் பர்த்டே பாய். ஸோ அதனால் இவரோட என்ஜாய்மெண்ட்டுக்கு நம்ம வந்து எந்த பங்கமும் விளைவிக்கக்கூடாது. அட் த சேம் டைம் வந்து திங்ஸும் எதுவும் இதுவாகக்கூடாது அப்படி சொல்லிவிட்டு இவரையே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியாச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்தில் போட்டிருக்காங்க பார்த்திங்களா, அந்த ஷெல் மாலை அவங்க வந்து போட்டிருந்தாங்க. அதை வந்து அப்படியே போட்டுகிட்டே இருந்தான் அவன். அது கழட்டவே இல்லை. எவ்வளோ ப்ளே பண்ணாலும் அது போட்டுக்கிட்டே இருந்தாங்க. எல்லாருக்குமே அந்த ஷெல் த்ரெட்டு மாதிரி யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க இல்லையா. இதுக்கு வந்து எங்கள் 3 பேருக்குமே கொடுத்தாங்க. நான் இந்த ரெசார்ட் ஞாபகமாக இருக்கட்டும்ன்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை நம்ம ரிட்டன் பண்ணுறதாலும் பண்ணலாம், நம்ம விருப்பம்தான். நாங்கள் ரிட்டன் பண்ணல, எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இது ஃபுல்லாகவே ப்ளேயிங் வீடியோ தான், கொஞ்சம் கண்டினியூட்டி வரும். ஆஃப்டர் தட் நாங்கள் வந்து மதியம் லன்ச் வந்து அங்கேயே ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அப்படி தான் இவர் புக் பண்ணியிருந்தார். அங்கே போயிட்டு நாங்கள் லன்ச் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அகெயின் மறுபடியும் ப்ளேயிங். இவங்க 2 பேருமே, என்னோடய பொண்ணும் அவங்க வீட்டுக்காரர், அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, என்னோடய வீட்டுக்கார், என் பொண்ணு, இவங்க 2 பேரும் வந்து ஸ்விம்மிங் பூல் போனாங்க. பட்
அந்த வீடியோலாம் அவங்க எடுக்கல. தே ஆர் ஒன்லி பிளேயிங். அவர் வந்து முன்னாடியே சொல்லிட்டாரு, நீ என்ன இந்த வீடியோலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத, ஸ்விம்மிங் பூல்லலாம் வீடியோவே எடுக்க மாட்டேன்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. இந்த வீடியோ எடுத்ததுக்கே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணு, போதும், ரொம்ப நேரம் எடுக்காத, எனக்கு ஒரே ஷையாக இருக்குது அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதனாலேயே வந்து நிறைய வீடியோஸ் வந்து நல்லா எடுக்க முடியாமல் போச்சு. நாங்கள் அதாவது வந்து நம்ம வீடியோஸ் எடுக்க கான்சன்ட்ரேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், என்ஜாய்மெண்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ தட் வந்து நிறைய ஃபன் இருந்தது, அதெல்லாம் வந்து நான் வீடியோவில் கேப்சர் பண்ணலை. ஸோ பில்டிங் பிளாக்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் அங்கே பிளேயிங் ஏரியாவிலேருந்து லஞ்சுக்காக நாங்கள் ஷீகல்ன்ற ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்க்கு போகிறோம். இதை பாருங்கள், போகும்போது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்களேன், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கெல்லாம் கூட நம்ம விளையாடலாம், நம்மளோட பிளேயிங் ஏரியா தான் இது எல்லாமே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறைய இது இருந்தது, ப்ளே பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்தது. அப்புறம் அந்த ஸ்விங் இருந்தது, த்ரெட்டு ஸ்விங்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது அங்கங்கே இருந்தது. நம்ம வந்து அது இப்போ வெயிலாக இருக்குது, இந்த டைமில் ப்ளே பண்ணல, நாங்கள் ஈவினிங் ப்ளே பண்ணோம். அதில் அழகாக கொஞ்ச நேரம்தான் அதில் படுத்து ஸ்விங் ஆட்டிக்கிட்டே இருந்தார். நான் அதுக்குள்ளே நல்ல தூக்கம் வந்துருச்சு. நல்லா அந்த ஒரு நைட்டு டின்னர் சாப்பிட்டு வந்த டைமில் அதில் ப்ளே பண்ணும்போது அப்படியே குயிக்காகவே வந்து ஸ்லீப் வந்துருச்சு. சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். பாருங்களேன், ஃபுல்லாகவே க்ரீனரியாக நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இதுவெல்லாம் போட்டிருந்தாங்க. செடியெல்லாம் பார்த்துட்டு நிறைய வெரைட்டிஸ். இந்த பிங்க் கலர் பூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர், நான் இங்கே தான் பார்த்தேன். இப்போ நம்ம வீட்டில் இந்த ஒயிட் அங்கங்கே நம்ம வந்து வெளியில் பார்த்துருப்போம், ஒயிட் கலரில் இருக்கும், ஃபுல்லாக ஒயிட் கலரில் தான் அந்த பூ இருக்கும். இப்போ அந்த வெரைட்டிலே இது வந்து ஆஃப் ஒயிட்டு, ஆஃப் பிங்க், அந்த மாதிரி கூட ஃப்ளார்ஸ், நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்தது. இங்கே பாருங்கள், இதான் ஸ்விம்மிங் பூல் நியர்பை தான் நாங்கள் போகிற ஹோட்டல் இருந்தது. பாருங்கள், இங்கே தான் அவங்க ப்ளே பண்ணாங்க என்னோடய பொண்ணு. ஸோ அதுலேயுமே அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருந்தாங்க, அதுக்கான அந்த துணி அந்த இது இருந்தால் தான் நம்ம ப்ளே பண்ண முடியும், நார்மல் ட்ரெஸ் போட்டிருந்தா அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ட்ராக் ஷூட் அண்ட் பேண்ட் அந்த போட்டிருந்தா தான் கம்பல்சரி உள்ளே இறங்கணும். நல்ல வேளை நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டதுனால அவங்க 2 பேரும் அது ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, நம்ம வந்து அந்த ஹோட்டல் ஷீகல் சொன்னேன் இல்லையா, அங்கே வந்தாச்சு. ஸோ நான் இறங்கிட்டேன். இவங்க பாருங்கள் என்ஜாய் பண்ணுறாங்க நல்லா. இறங்கும்போது கூட ஒரு ஸ்மைல் தான். ஸோ இங்கே பாருங்களேன், அங்கே பூத்திருக்க ஃப்ளார்லேயே வந்து அழகாக ஃப்ளவர் அழகாக அந்த தொட்டியில், அதுவுமே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். அந்த தொட்டி நல்லா வெயிட்டான ஒரு சிமெண்ட் தொட்டியில் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே தான் ஆக்டிவிட்டி ஏரியா. இங்கே வந்து நம்ம ரங்கோலி போடுறது, பெயிண்டிங் பண்ணுறது, அந்த பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ்லாம் இந்த இதில் தான் இருக்கும். நம்ம இங்கே நிறைய ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டோட அந்த என்ட்ரன்ஸு. ஸோ நான் ஃபஸ்ட்டு இங்கே தான் நான் வந்து வீடியோ எடுக்கணும், பட் நான் எடுக்கலை. இந்த சைடு போனால் நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் வரும். பாருங்கள், அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காருல, அவர் தான் அந்த ஃபோட்டோகிராஃபி ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க பாருங்கள். அவர்கிட்ட கொடுத்தா அவங்க நம்ம எங்கே போனாலும் ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்து தள்ளிடுவாங்க. நம்ம வந்து அதோட காஃபீஸ் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, இப்போ நம்ம வந்து லன்ச் என்ன சாப்பிட்ணுன்னு பார்க்கலாம். நான் இங்கே வந்து உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா அட்மாஸ்பியர் நல்லா இருந்தது, எல்லாமே ரொம்ப ரிச் லுக்காக ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் எங்கள் வீட்டுக்கார் மோஸ்ட்லி நீ வீடியோ எடுக்காது, ஃபுல்லாக போனதுலேருந்து யாராவது வந்து ஒருத்தரில் அந்த வீடியோவில் வந்துட்டாங்கன்னா இஷ்யூ ஆகிடும், வேணாம் எடுக்காது அதே தான் சொல்லிட்டு இருந்தார். பட் என்னால் ஃபீஸ்ஃபுல்லாகவே வீடியோவே எடுக்க முடியல அவரை வச்சுக்கிட்டு. நானும் சொல்லிட்டேன், இல்லை பண்ணால் மற்றவங்க ஐ நோ வெரி வெல், இன்னொருத்தவங்க இதுவும் வந்ததுன்னா அந்த பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுத்துருவேன். இருந்தாலும் அவர் வந்து இல்லை வேணாம். அப்போ பாருங்களேன், அந்த ஹோட்டல் சுற்றி எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நைட் பஃபே சிஸ்டம் இங்கே தான் ஃபுல் நைட். நான் என்ன பஃபேல என்னென்ன இது டிஷ்ஷஸ் போட்டிருந்தாங்கன்றது நான் அதையும் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து மெனு. நாங்கள் வந்து பீஸா தான் ஆர்டர் பண்ணோம். பீஸா, ஒரு பர்கர், 2 பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்ன சைஸில் வரும்னு எனக்கு தெரியல, அதனால் ஆர்டர் பண்ணிட்டோம். ஆனால் வந்து 2மே பிக் சைஸில் தான் இருந்தது. ஸோ நீங்களே பார்த்தாங்களே தெரியும் உங்களுக்கு மெனுவில் என்னென்ன எதுக்கு எவ்வளோ ரேட் இருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும், பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூக்காக தான் மெனு வீடியோ எடுத்தேன். ஸோ பர்கர் வந்து என் பொண்ணு கேட்டிருந்தா, பர்கருக்கு வந்து கூடவே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வச்சு கொடுத்துருந்தாங்க.
டொமேட்டோ சாஸ். இந்த பாட்டில் ரொம்ப நல்லா இருந்தது. பட் எங்கள் வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு வந்தேன், நான் உன்னை இங்கேயே விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னிட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பீஸா பேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாகவே இல்லை. மேலே சீஸ் கண்டென்ட்டு தான் நிறைய இருந்தது. எனக்கு ரொம்ப சாப்பிட்ட பீஸா, லைஃப்பில் சாப்பிட்ட பீஸாலே இதுதான் வந்து அல்டிமேட். சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இது 2வது பீஸா. ஃபஸ்ட்டு சாப்பிட்ட பீஸாவோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இது மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். நிறையவே ப்ளே பண்ணாங்க அவங்க. ஸோ ப்ளே ஏரியாவில் போயிட்டு அவங்களும் அவங்களோட டேடும் நல்லா ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நான் வந்து என் பையன் சாப்பிடல பீஸா, அவனுக்காக வந்து இங்கே வந்து அந்த ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க நம்ம எதாவது கூட்டிகிட்டு வந்தோம்னா நம்ம என்ன ஃபுட்டு கேட்குறோமோ, இந்த மாதிரி வந்து இது வந்து வெறும் பருப்பு பூவா நம்ம வீட்டில் கொடுப்போம் இல்லைங்களா, கொஞ்சம் நெய் போட்டு அரிசி பருப்பு போட்டு வேக வச்சு கொடுப்போம்ல, அதே தான் நல்லா மேஷ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்புறமே வந்து கூட அது பார்த்திங்கன்னா கர்ட் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஃப்ரீ தான். நம்ம ரூம் சர்வீஸ்லேயே கேட்டால் வித்தின் ஒரு 20 மினிட்ஸ்லேயே வந்துடும். ஸோ அவன் வந்து ஆஃப்டர்நூன் நாங்கள் பீஸா எதுவும் சாப்பிடாதனால என் பையனுக்காக இதை நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நம்ம எப்போவுமே இப்போ சப்போஸ் இதையே அவன் சாப்பிடலை அப்படின்னா நம்ம உடனே இன்னொரு ஒரு பால் கொடுங்க, மில்க் மட்டும்தான் எடுப்புறான், அவன் இதை சாப்பிடலைன்னு சொல்லிட்டா நெக்ஸ்ட்டு அவங்க வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் கிட்ஸ் கூட்டிகிட்டு வரீங்கன்னா இங்கே ஒரு அந்த பெனிஃபிட் இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கோங்க. நைட்டு வந்து மோஸ்ட்லி அவன் வந்து டின்னருமே சாப்பிடல. அப்போ வந்து நான் அந்த மாதிரி தான் மில்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 7:30 கிட்ட இருக்கும். அப்போல் இந்த மாதிரி அவங்க கேக் வந்து கொடுத்துட்டு பலூன்ஸ்லாம் வந்து செட் பண்ணி வச்சுட்டு போனாங்க ரூம் சர்வெண்ட்டு. ஸோ நாங்கள் வந்து கேக்கை வந்து இங்கே வெட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ரூம்குள்ளே நாங்கள் எங்கள் ஃபேமிலி மட்டும் 4 பேர் மட்டும் என்ஜாய் பண்ணோம். ஸோ வந்து ரொம்ப அப்படியே ப்ளசண்ட்டாக எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லாமல் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நல்லா கேக் கட் பண்ணிவிட்டு இங்கே கேக் கொஞ்சமாக சாப்பிட்டோம். ஏன்னா நாங்கள் நைட்டு வந்து அங்கே சீகல் ஹோட்டலில் போயிட்டு அங்கே டின்னர் இருக்கிறதுனால இங்கே கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு தென் நம்ம நைட் அங்கே வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ், ப்ரெட்டு நிறைய இருந்தது. ஸோ இது வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படிங்கிறதுனால வந்து எங்கள் வீட்டுக்காரர் தயவு செஞ்சு மெயின்டைன் யுவர் டிசிப்ளின் அப்படின்ட்டு நிறைய சொல்லிட்டு இருந்தார். இதை நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி தான் இந்த வீடியோவே எடுத்தேன், அவர் விடவே இல்லை. சூப்லேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 3 டைப் ஆஃப் 2 டைப் சூப் இருந்தது, 3 டைப் ஆஃப் ஜூஸ் இருந்தது. ஸோ நான் இது வந்து பார்த்திங்கன்னா இல்லை, நான் வெறும் அந்த டிஷ் மட்டும்தான் எடுப்பேன், வேறு யாரையுமே எடுக்க மாட்டேன்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி தான் இந்த வீடியோ எடுத்தேன். மார்னிங்க்குமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ தான், நம்ம ரூம் புக் பண்ணதுனால அதையுமே நான் ஒரு வீடியோ எடுக்கவே விடலை. ரொம்ப கடுப்பேற்றிட்டாரு. ஸோ நைட்டு மட்டும் டின்னர் மட்டும்தான் நான் இப்போ உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே ஃப்ரெண்ட்லேருந்து நம்ம வந்து பார்த்துட்டே வந்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லா டிஷ்ஷுமே இங்கே வந்து எல்லாமே இருந்தது. சாலட், கர்டு, அப்புறம் ரைஸு, டிஃபன் அந்த மாதிரி. இது வந்து சார்ட்டர் நான்வெஜ் இது. ஸோ இந்த மூடியே என்னால் தூக்க முடியல. இப்போ நம்ம வந்து ரொட்டி, நான் அந்த மாதிரி எடுத்தோன்னா அதுக்கான சைட் டிஷ் இருந்ததுங்க. வெஜ்ஜும் இருந்தது, நான்வெஜ்ஜுமே இருந்தது. இந்த கோர்மா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இந்த மூடியை தூக்கத்துக்கே நிறைய சாப்பிடணும் போல், நல்ல வெயிட்டு. இந்த என்னை தூக்கலை, ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். இது வந்து ரசம் வந்து இங்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. ரசம், சாம்பார்லாம் இங்கே டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெகட்டி. இதுவும் நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டேன். பட் எல்லாமே இப்போ நம்ம தமிழ்லேயே ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, நிறைய பார்த்துட்டோன்னா பார்க்கும்போதே நம்ம வயிறு ஃபுல்லாகிடும், சாப்பிட மாட்டோன்ட்டு. அந்த மாதிரி தான் நான் வந்து ரைஸு, அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா வாங்கி பாத், என்ன இந்த பிரிஞ்சால் போட்டு பண்ணுவாங்க அது. தென் இது வந்து சைட் டிஷ், சம் கைண்ட் ஆஃப் சைட் டிஷ். என்னென்ன நேம்ங்கிறதையும் எனக்கு பன்னீர் அண்ட் தென் இதோட சாஸோட இருந்தது. ஸோ அந்த சைடு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்படி வந்தால் இங்கேயுமே ஸ்டார்டர் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி. இது கொஞ்சம் ஆயிலியாக இருந்தது, பட் டேஸ்ட் வைஸ் சூப்பர். எந்த டிஷ்ஷுமே வந்து நமக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா இருந்தது.
ஸோ பட் நான் நிறைய இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக பார்த்ததுனால என்னால் வந்து நிறைய எடுத்து சாப்பிட முடியல. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டேன். நான் வந்து கிரேவி எதுவுமே போகலை. ஜஸ்ட்டு வந்து சாம்பார் அண்ட் தென் ரசம் எடுத்துகிட்டு கர்ட் ரைஸ் தனியாகவே இருந்தது, அது எடுத்துக்கிட்டேன். தென் நான் ரொட்டி எதுவுமே நான் எடுக்கலை. நான் எடுத்திருந்தேன், ஐ மீன் ரொட்டி அந்த மாதிரி எடுத்திருந்தேன். தென் இட்லி எடுத்திருந்தேன்னா இந்த கிரேவிஸில் ஏதாவது ஒன்று எடுத்துருந்துருக்கலாம். நான் அது எதுவுமே எடுக்கலை. இங்கே வந்து சாலடு அது மாதிரி எல்லாமே இருந்தது. சாலடும் இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதுவுமே சாலட் வித் சூப் இருந்தது. தென் மை ஃபேவரட் ஊறுகாஸ், 2 டைப் ஆஃப் ஊறுகாஸ். இது வந்து தயிர் வடை, தயிர் சாதம். தென் தயிரில் வந்து சில பேர் வந்து தயிரில் அந்த காரமாக யூஸ் பண்ணுவாங்களே, காரம்லாம் போட்டு அது இது வந்து ஃப்ரெஷ்ஷு கர்டு. ஸோ எல்லாமே கர்டு ரெசிபி ஃபுல்லாக ஒரு இது இருந்தது. தென் டெசர்ட் இப்போ வந்திருக்கேன் நான். இந்த டெசர்ட் நான் எடுத்து சாப்பிட்டேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நிறைய கேக்ஸ் இருந்தது. ஓகே, பட் எனக்கு சாப்பிட்றதாங்க வயிறு இல்லை. எல்லா பிளாக் ஃபாரஸ்ட் கேக்லேருந்து ஹனி கேக் அந்த மாதிரி ஃபேக்ட்ரி ஐட்டம்ஸ் நிறைய இருந்தது. பட் வந்து நாங்கள் இது பாருங்கள், ஹனி கேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் எங்கள் வீட்டில் வாங்கி கொடுப்பாங்க அடிக்கடி. ஸோ எல்லா கைண்ட் ஆஃப் கேக்ஸ் இருந்தது. அண்ட் தென் ஸ்வீட்ஸும் இருந்தது. பர்பி, கேரட் பர்பி அந்த மாதிரி. ஸோ இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் எங்களுக்கு வந்து பர்த்டே கேக்காக வந்திருந்தது. தென் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேக். ஸோ நான் வந்து இதில் நிறைய எடுத்துக்கல. நான் ஜஸ்ட்டு வீடியோஸ்க்காக மட்டும்தான் கவர் பண்ணேன். இந்த கப் மட்டும் ஒன்று எடுத்துக்கிட்டேன், என் பொண்ணு சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல்லாக இது பண்ணியாச்சு. இதுவும் பர்பி தான். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நாங்கள் வந்து இங்கே என்னென்ன ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இப்போது சம்மர் ஹாலிடேஸ்லாம் வருது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து புக் பண்ணுறதுக்கு ஒரு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன என்டர்டைன்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் ஐ ஷோ யூ. ஸோ இங்கே வந்து ஷீஸ்லாம் வச்சுருந்தாங்க டிஸ்பிளேக்கு. மார்னிங்குமே வந்து பார்த்திங்கன்னா பஃபே சிஸ்டம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு கேம்லாம் இது பண்ணிட்டோம். ஸோ இது வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அங்கே பக்கத்தில் இருக்க காட்டேஜ் இது மாதிரி தனி ஒரு காட்டேஜ் மாதிரி இருக்கும். இது ரொம்ப நல்லா இருந்தது. ஜஸ்ட் நான் நாங்கள் வந்து பீச் பக்கம் போயிருந்தோம். ஸோ அதனால் இதை வந்து கவர் பண்ணேன். ஸோ இதுதான் சொன்னது, இந்த த்ரெட்டு ஸ்விங்கு இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி காட்டேஜ் நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து 2 ஃபேமிலியாக வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி காட்டேஜ் புக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஃபேஷியஸாக இருக்கும், பெட் வந்து நிறைய இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊஞ்சல், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வெளியில் வந்து சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இதுவெல்லாம் போட்டிருந்தாங்க. சேர்ஸ்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து பீச் வியூ, இந்த ரெசார்டு வித் பீச் வியூ இருக்குது. நம்ம போய் பீச்சில் விளையாடலாம். நம்ம விருப்பம் தான். நான் என்னோடய குட்டி குழந்த இருக்கு, நான் பீச்சுக்கு பயம், நான் ரொம்ப நேரம் அங்கே நிற்கல, நான் வந்துட்டேன். அவங்க 2 பேர் மட்டும்தான் என்ஜாய் பண்ணாங்க, பீச்சில் விளையாடிக்கிட்டு ஜாலியாக இருந்தோம். ஸோ அவ்வளோதான், இந்த விலாக் கம்ப்ளீட் ஆகுது. நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து இருந்ததுன்னா நான் இதில் கவர் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து இதுக்கே வந்து ரொம்ப ஷையாக இருந்தார், எடுக்க விடலை. பீச் அது எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரட் இல்லைங்களா. பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ இந்த விலாக் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.